ராகு வந்துட்டு கொடிய பாப கிரகம். எந்த சுப கிரகத்தோடைய, அதாவது இந்த பால், ஒரு குடம் பால் ஒரு கல் உப்புனால அந்த பாலை ஸ்பாயில் ஆக்க முடியும். அதே மாதிரி எந்த சுப கிரகமாயிருந்தாலும் கொடிய பாப கிரகமாக இருக்கப்பட்ட ராகுவோடு தரிசனம் இருந்தால் அந்த சுபத்துவம் குறைஞ்சு போய்விடும். பாப கிரகமாயிருந்தால் தோஷங்கள் அதிகமாகவே உண்டாகும். எக்ஸாம்பிள், சனியைத்தான் ராகு பார்க்கறது. ஆல்ரெடி சனி நமக்கு தோஷம் செய்யறதுன்னு வச்சுக்கோங்க. சனியைத்தான் இந்த ராகு பார்க்கறது என்றால் என்ன ஆகும்? அந்த தோஷம் அதிகரிக்கும். எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம வீட்டுல ஒரு நாயை வளர்த்துட்டு இருக்கு. இந்த நாய் எல்லாரையும் கடிக்கும். இது வெறி நாய் வந்து கடிச்சு இந்த நாய்க்கு வெறி பிடிச்சாச்சுன்னா என்ன ஆகும்? ஓனரையே கடிக்கும் இல்லையா? அதே மாதிரி பெரிய தோஷங்கள் வந்து சேரும். இப்படி இருக்கப்பட்ட தோஷங்கள் ஜாதகத்தை பாருங்க. இப்படி தோஷங்கள் ஃபியூச்சர்ல வரக்கூடிய யோகம் ஜாதகத்திலே இருக்கு என்றால் சீக்கிரமா அந்த ஜாதகத்தை எடுத்து நல்ல ஒரு ஆச்சாரியன் கிட்ட போகும்போது ஃபியூச்சர்ல அந்த தோஷங்கள் வராம தடுக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லி கொடுப்பார்.